ஜிஎஸ்டி மாற்றங்கள் குறித்து திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது மக்களின் பார்வை பகுதியில் பார்க்கலாம். ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல 4 ஸ்லாட்டா இருந்ததை இப்போ 2 ஸ்லாட்டா மாற்றி இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா 28% வரி அப்படின்றத நீக்கி இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான். பெரும்பாலான பொருட்கள் விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5%ல நிறைய பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க. உணவுப் பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பொருட்கள் வந்து ஜீரோல கொண்டு வந்திருக்காங்க. வரி விதிப்பே இல்லாம கொண்டு வந்திருக்காங்க. ஓரளவுக்கு இது வரவேற்கத்தக்க மாற்றம் தான். அதே மாதிரி சொகுசு கார்களுக்கு மட்டும் வரி ஏற்றி இருக்காங்க. மற்றபடி எல்லா பொருட்களுமே ஓரளவுக்கு விலை குறைஞ்சிருக்கு. விவசாய பொருட்கள், டிராக்டருங்க இது மேலெல்லாம் வந்து வரி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட்டு என்னன்னா, இந்த சிறு குறு தொழிலாளர்கள் வந்து இதனால மிகப்பெரிய குழப்பத்துக்கு உள்ளாகுவாங்க. எம்எஸ்எம்இலலாம் நிறைய குழப்பங்கள் வரும். டேக்ஸ் ஃபைல் பண்றதுல நிறைய குழப்பங்கள் வரும். இதுக்கான மாற்று வழி என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதே மாதிரி திடீர்னு வரி விதிப்பு மாற்றம் கொண்டு வர்றது மூலம் மார்க்கெட்லயும் வந்து ஒரு ஸ்டேபிலிட்டி இருக்காது. ஒரு நிலையான உற்பத்தியோ நிலையான பொருளாதார வளர்ச்சி இருக்காது. அதனால வந்து இந்த வரி விதிப்பு மாற்றங்கள் செய்யும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். இதனால நிறைய பிரச்சனைகள், நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு. நான் ரவீந்திரன். ஜிஎஸ்டி இது எல்லாம் விலையை குறைச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாணவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில் இதுக்கு எல்லாமே 5% கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது. அது போல் பார்த்தீங்கன்னா, இந்த புகையிலை, குட்கா இந்த பொருட்களை வந்து 40% உயர்த்திருக்காங்க. இது வந்து என்னன்னா, போதை கலாச்சாரத்தை கொஞ்சம் ஒழிக்கிறதுக்கு நல்லபடியாக அமையும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. சில நாட்களுக்கு முன்பாக ஜிஎஸ்டியில் வந்து ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமான மக்களுக்கு அத்தியாவசியமான தேவைகள்லாம் எதெல்லாம் நம்ம கருதணுமோ அதையுடைய ஜிஎஸ்டி வரியை வந்து குறைச்சிருக்கிறாங்க. இப்போ பால், நெய், அதுக்கடுத்து பன்னீர், இந்த மாதிரியான மிக முக்கியமான விஷயங்கள் வந்து ஜிஎஸ்டியில் வந்து 12% வரிகள் இருந்துச்சு. இன்னைக்கு பால் அப்படிங்கிறது ஒரு மிக மிக அத்தியாவசியமான பொருள். குழந்தைகளுக்கு, தேநீருக்கு, உணவுக்கு, ஹோட்டல், அந்த மாதிரி பல துறைகளில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு வேளாண் உற்பத்தி பொருளாக பால் இருக்கு. அப்போ அதுக்கு வந்து 12-18% ஜிஎஸ்டி இருக்கும்போது அது மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அசௌகரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ வந்து அது 5% குறைச்சிருக்கிறது ஓரளவுக்கு வரவேற்கக்கூடியது தான். அப்போ அதையும் வந்து குறைச்சி இந்த பால் இந்த மாதிரியான மிக அத்தியாவசியமான பொருட்களுக்கு எல்லாமே வந்து ஜிஎஸ்டியே இல்லாமல் கொண்டு வருவது மிக சிறப்பாக இருக்கும். ஏக்கட்டுருக்கு வரி குறைச்சிருக்கிறவங்க ரொம்ப ஏற்றக்கூடியான விஷயம் தான் அது. மருந்துங்களுக்கும் வந்து சில இதெல்லாம் வாழ்வாதாரத்துக்காக விவசாயத்து பொருளுக்கு வந்து விலை குறைச்சிக்கிறவங்க அதுவும் ஏற்றுக்க வேண்டியான விஷயம் தான். சொட்டு நீர் பாசனம் வந்து விலை குறைச்சி இருக்கிறன்ற அது முறையான பயன்பாட்டுக்கு கொண்டு போனால் அது நல்லா இருக்கும். அதே மாதிரி பருத்திக்கு வந்து விலை குறைச்சது வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படும் எங்களுக்கு. இப்போ வெளியேந்து வர பொருள்கள் வரும்போதும் எங்களுக்கு வந்து பருத்தி வந்து உள்ளூரில் நாங்கள் தயார் பண்ண உழைக்க வேண்டியான விவசாய பொருளுக்கு வந்து எங்களுக்கு சரியான படி கிடைக்காதுன்றது எங்களுக்கு ரொம்ப ஒரு அச்சமாக இருக்குது. அதனால் இது யார் வந்தாலையும் வந்து நான் விவசாயத்துக்கு செலவு கொடுக்குறேன்னு எங்களை விவசாயத்தை அடிமட்டத்துக்கு அழிக்கிறதுக்கு உண்டான முகழ்ச்சிக்கு வராதுங்க விவசாய பொருளுக்கு. அதுக்கு ஒழுங்கான படி எங்களுக்கு நியாயமாக இருக்கணுன்றதுக்காக என் கோரிக்கை நான் சொல்கிறோம்.